பிஎட்ல செகண்ட் இயரில் நம்ம கமிஷன் நடக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா டிஎல்எம் வந்து சப்மிட் பண்ணுவோம். அதுக்கு ஒன் ஆஃப் த மாடல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடலில் கன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறோம் கிராமரில். அதில் கன்ஜெக்ஷன்னா என்னன்னு ஃபஸ்ட்டு எழுதிட்டு கன்ஜெக்ஷனோட மீனிங் என்னன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட டைப்பு, அதில் என்ன டைப் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன்னா நீங்கள் என்னென்னு எழுதலாம். இல்லை எனக்கு ஷார்ட்டாக கொடுக்கணுன்னா கோஆர்டினேட் கன்ஜெக்ஷனில் என்னென்ன வருன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் நான் வந்து. அண்டு பட்டு ஃபார் நார் ஆர் சோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு டைப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன். கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்னாலும் அதே மாதிரி தான். நீங்கள் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்னா என்னன்றதை எழுதிட்டு கூட அதில் என்னென்ன வரும்னு எழுதலாம். நான் வந்து அதில் என்னென்ன வருன்றதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெய்தர், நார், போத், அண்டு அந்த மாதிரி நான் என்னென்ன வேணுமோ சின்ன சின்னதாக என்னால் என்ன மென்ஷன் பண்ண முடியுமோ மென்ஷன் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சபார்டினேட் கன்ஜெக்ஷன்னா என்னென்னு எழுதியிருப்போம். சபார்டினேட் கன்ஜெக்ஷனில் வந்து சேம் அதே மாதிரி நீங்கள் வேணும்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நான் சின்னதாக கொடுத்துருக்கிறதுனால அதில் என்னென்ன வருன்றதை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி இதில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வேணுன்ற மாடலில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.